சிவ சிவ அன்பே சிவ மரக்கரையில் பிரியம் அனைத்து நண்பர்களுக்கும் நீரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுகுமார் சீனிவாசன் சார் அவர்களே குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். சார் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றிங்க சார். ஓகே, மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை இந்த டெலிகிராம் சேனல் அன்பே சிவம் இந்த சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சேனல் மூலமாக நாம் மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு 4 மார்க்கங்களிலே மிக முக்கியமான மார்க்கமாகிய ஞான மார்க்கத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக. அதாவது இந்து மதத்திலே இந்த 4 மார்க்கங்கள் போதிக்கப்பட்டிருக்கின்றன. கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று இந்த 4 வழிகளிலும் நீ என்னை அடைய முடியும் என்றுதான் பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்லுகின்றார். இந்த 4 மார்க்கங்களை நீ அடைவது மட்டுமல்லாமல், ஆனால் இந்த ஞான மார்க்கத்தின் மூலமாக வருவதனை எனக்கு மிகவும் பிடித்தமானவன் என்று வேற சொல்கின்றார். ஏனென்றால் இது ஒரு அறிவுபூர்வமான புரிதல். அந்த அறிவுபூர்வமான புரிதல் மூலமாக நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். நிரூபணமே ஆகிவிடும், நமக்கே நேரடியாகவே நிரூபணம் ஆகிவிடும். இதற்கு எந்த விதமான விஞ்ஞான முயற்சிகள் தேவையில்லை. இதற்கு எந்த விதமான பயிற்சிகளோ யோகங்களோ தேவையில்லை, சடங்குகள் தேவையில்லை, சாஸ்திரங்கள் தேவையில்லை, வழிபாடு முறைகள் தேவையில்லை என்று வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அதாவது இந்த மனித குலத்தை படைத்த இறைவன் இந்த மனிதன் எவ்வாறு உயிர் வாழ வேண்டுமோ அதற்கு என்ன தேவையான வசதிகளை இறைவன் தன்னுடைய அளவற்ற கருணையினால் நமக்கு படைத்து கொடுத்திருக்கின்றான். நாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை? உணவு தேவை, சுவாசிக்க காற்று தேவை, நீர் தேவை, வெளி தேவை, பூமி தேவை. இவை எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உணவுப் பயிர்கள் உற்பத்தி ஆகின்றன, விதவிதமான உணவுப் பயிர்கள் உற்பத்தி ஆகின்றன, காய்கறிகள், பழங்கள் என நிறைய. அவற்றை நாம் உற்பத்தி செய்வதில்லை. நாம் செய்வதெல்லாம் ஆரம்பகட்ட வேலைகளான விதையை நடுவது மட்டும்தான் செய்கின்றோம். ஆனால் அவை வளர்கின்றன, வளர்ந்து செடியாகின்றன, பலமாகின்றன, காய்கறிகள் கொடுக்கின்றன, பழங்கள் கொடுக்கின்றன. நாம் அதை கவனிக்க வேண்டியது மட்டுமே நாம் ஆரம்பத்திலே செய்ய வேண்டிய செயல். அது தானாக வளர்கின்றது. அது நம்முடைய பங்களிப்பே கிடையாது. அது நாம் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. ஒரு மாமரத்தை வைத்து விட்டு இதுல எனக்கு ஆப்பிள் வேண்டும் என்று கேட்டால் அது வராது, இல்லையா? அதைத்தான் ஒரு ரோஜா செடியிலே மல்லிகை பூ வேண்டும் என்று கேட்டால் நாம் கேட்கலாம், ஆனால் அது தராது. அது என்ன கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் கொடுக்கும். அப்படி அதனுடைய வளர்ச்சியிலே நம்முடைய பங்களிப்பும் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. அவை தானாக அத்தகைய ஒரு சுதந்திரமான இயக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் நமக்கு உணவுப் பொருட்களை இறைவன் ஒரு கருணையோடு கொடுத்திருக்கின்றார். அதை நாம் இன்றைய காலகட்டத்திலே வாழ்கின்ற பொருளாதார வித்தியாசங்களின் காரணமாக நிறைய குழப்பங்கள் உண்டாகின்றன. ஆனால் இயற்கையிலே அவை தானமாகத்தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த செடியுமே, எந்த விளைபொருள் பயிருமே, எந்த மரபுமே எந்தவித கட்டுப்பாடும் நமக்கு மனிதனுக்கு விதிக்கவில்லை. இலவசமாக கொடுக்கின்றன. யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கொடுக்கின்றன, இல்லையா? எவ்வளவு பெரிய கருணை, அளவற்ற கருணை என்று சொல்வது இதுதான். இறைவன் அளவற்ற கருணையுடையவனா அல்லது இந்த செடி கொடிகள் அளவற்ற கருணையுடையதா என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம், இல்லையா? எந்தவித பேதமும் இல்லாமல், நீ ஆண்டியானாலும் சரி, அரசனானாலும் சரி, என் அருகிலே நீ என்னுடைய காய்கறியை பறித்துக் கொள்ளலாம், என்னுடைய பழத்தை பறித்துக் கொள்ளலாம். நான் எந்த விதமான கட்டுப்பாடும் விதிக்க மாட்டேன். அப்படி
செய்தால் அது இறைவன் தானே. மனிதன் இருக்கின்றான், மனிதன் தன் வாழ்நாளுக்கு தேவைப்படுகின்ற பொருளையும் சேர்க்கின்றான், அதற்கு பின்னாலும் தன்னுடைய தலைமுறைகளுக்காக பணம் சேர்த்து வைக்கிறான். ஆனால் அந்த பணத்தை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ தன்னுடைய சந்ததிகளுக்கு தான் கொடுப்பேன், மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று பத்திரமாக வைத்திருக்கின்றான். அவனை அண்டி உதவி கேட்டால் அவன் கொடுப்பது மிக மிக குறைவு. தானே எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று பணத்தை சேர்த்து வைக்கின்றான், பொருட்களை சேர்த்து வைக்கின்றான், சொத்துக்களை சேர்த்து வைக்கின்றான். ஆனால் நம்மை சுற்றி வளருகின்ற மரங்கள், செடி கொடிகள் எவ்வாறு ஒரு இறைவனை போல் எந்தவித ஒரு பேதமே இல்லாமல் யார் வேண்டுமானாலும் பறித்துக் கொள்ளலாம் என்று நம்மை சுற்றி வளர்கின்றன, அவற்றை பார்த்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்ற அந்த துளி கூட அந்த எண்ணம் ஏன் மனிதனுக்கு வரவில்லை? இருக்கிறார்கள், தர்மம் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், இல்லைன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மெஜாரிட்டியான மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதிலே இருக்கின்றார்களே ஒழிய மற்ற உயிர்களை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற ஒரு வழக்கத்தை உண்டாக்கி கொள்ளவே இல்லை. அப்படி செய்திருந்தார்கள் என்றால் இந்த உலகம் இத்தகைய ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்காது. உலகத்திலே 4% பணக்காரர்கள் உலகத்தினுடைய சொத்து மதிப்பிலே 50% சொத்துக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று பொருளாதார ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகின்றது. 4% உள்ள பணக்கார மனிதர்கள் எல்லா நாடுகளையும் சேர்த்துத்தான். ஆனால் அவர்களிடத்தில் இருப்பது இந்த உலகத்தினுடைய பொருளாதார சொத்துக்களிலே 50% அவர்களுக்கு சொந்தம் இருக்கின்றது. அப்போது எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு, எந்த அளவுக்கு மனிதர்கள் தனக்கு மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராசையோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். மீதி 50% இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சொத்து மற்ற 97% மக்கள் கையிலே அனுபவிக்க வேண்டும் போல இருக்கின்றது. அப்படித்தான் இருக்கின்றது பொருளாதார ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகின்றது. அப்பொழுது வள்ளுவர் சொன்ன இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் பற்றி மக்கள் சிந்திக்கவே இல்லை, இல்லையா? சிந்திக்கவே இல்லை. எதற்காக சொல்ல வந்தோம் என்றால், நம்மை சுற்றி வளர்கின்ற மரங்கள், செடி கொடிகள் எவ்வாறு ஒரு இறைவனை போல், இறைவன் இருந்தால் அப்படித்தான் செய்வான். ஒரு பேதம் இல்லாமல் அவன் எடுத்துக் கொடுப்பான், எடுத்துக்கொள்ள சொல்லி அருளுவான். அதைத்தானே இந்த மரங்கள் அமைதியாக சைலண்டாக செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு செடிகளாகட்டும், உணவு பயிர்களாகட்டும், நெல், கோதுமை, பருப்பு வகை எல்லாமே யார் வேணாலும் விளைந்தால் யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாம் அதை சட்டத்திட்டம் கொண்டு வந்து இது என்னது, இது ஒன்றுது என்று பிரித்துக் கொண்டோம். என்னுடைய நிலம், உன்னுடைய நிலம், எனவே இதில் விளைவது என்னது உனக்கு அவரை கொண்டு வந்து விட்டோம். சமத்துவம் என்பது கிடையாது. சக மனிதனும் உண்டு வாழ வேண்டும் என்பது கிடையாது. வள்ளலார் சொன்னார் இல்லையா, சமரச புத்த சன்மார்க்க சங்கம் தானே ஆரம்பித்தார். எல்லோருக்கும் சமமாக எல்லாமே கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஆனால் அவரை மக்கள் அதிகமாக பின்பற்றவில்லை. அவ்வாறு இந்த மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு எத்தகைய தேவைகள் இருக்கின்றதோ அத்தனையும் இந்த இறைவன் தன்னுடைய அளவற்ற கருணையினால் படைத்துவிட்டு அவற்றை இலவசமாக கொடுத்து விட்டார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அதற்கு கூடவே என்ன ஒரு அவனுடைய ஆசை என்னவென்றால், தன்னிடமிருந்து சென்ற தன்னுடைய குழந்தையாகிய அந்த மனிதன் தன்னை மறுபடியும் அடைய வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு தான் இருக்கின்றான். என்றால் மனிதன் பிறந்த பிறகு தன்னை நினைத்து, தன்னை அறிந்து, ஞானத்திலே இருந்து தன்னிடமே திரும்பி வந்து முக்தி நிலை அடைந்து தன்னிடம் வர வேண்டும். இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் அவனுடைய எண்ணம். ஆனால் அது நடக்கவில்லையே. கோடிக்கணக்கான மக்கள் பிறந்து இறந்து கொண்டே இருக்கின்றார்களே. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணில் இருந்த கோடி என்று தானே சொன்னார்கள். அழுத்து போய்விட்டார்கள். பிறந்து அவர்களுக்கு எங்கே செல்வது என்றே தெரியாது.
மனிதர்களுடைய இன்றைய மனிதர்களுடைய நீங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்கள் என்ன நோக்கத்தோடு வாழ்கின்றார்கள் என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஒரு குறுகிய நோக்கம், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்று சொல்லுவார்கள். என்ன ஷார்ட் டேர்ம் கோல்? குழந்தையாக இருந்தால் படிக்க வேண்டும், பள்ளிக்கூடத்தை படித்து நல்ல மார்க்குகள் வாங்க வேண்டும், பிறகு வாலிபனான பிறகு கல்லூரியில் சேர வேண்டும், நல்ல கல்லூரியில் சேர வேண்டும், நல்ல டிகிரி வாங்க வேண்டும். அப்பப்பொழுது ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். பிறகு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். பிறகு நல்ல ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். பிறகு பணம் சேர்க்க வேண்டும், அது இன்னொரு ஷார்ட் டேர்ம் கோல். வாழ்க்கையை அமைதியாக இன்பமாக வாழ வேண்டும், இன்பமாக, அமைதியாக என்பது கூட கிடையாது, இன்பமாக வாழ வேண்டும், அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். பிறகு வயதான பிறகு, ரிட்டையரான பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னை வளர்த்த சமுதாயத்துக்கு திருப்பி தருவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் காலத்தை வீணடித்து விட்டு இறுதியிலேயே நோய்வாய்ப்பட்டு மாண்டு போகின்றார். எல்லாமே ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். எந்த காலகட்டத்திலும் மனிதர்கள் கேட்டால் உன்னுடைய நோக்கம் என்ன? இத்தனை வசதிகளையும் கொடுத்து உன்னை இறைவன் இங்கே அனுப்பி இருக்கின்றானே, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்குத்தானே உன்னை இவ்வாறு அனுப்பி இருக்கின்றான். அந்த காரணம் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு செடி கொடிகளாகட்டும், எதுவாக இருக்கட்டும், மரங்களாகட்டும், பயிர்களாகட்டும், அவை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அவை விளைந்து அது மனிதனுக்கு உணவாக பயன்படுகின்றன. அதுதான் நோக்கம். ஆனால் மனிதனுக்கு என்ன நோக்கம் தெரியாது, கேட்டால் தெரியாது. யாரை கேட்டாலும் நான் அமைதியாக வாழ வேண்டும் என்பம், அதுதான் நோக்கமா? அப்படின்னா வாழ முடியவில்லையே. 2000 ஆண்டுகளாக வாழ்கின்ற மனிதன் தன்னுடைய அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்கின்றானா எப்பொழுதாவது, எந்த நூற்றாண்டிலாவது என்று பார்த்தால் இல்லை, சில பேரை தவிர. எப்பொழுதும் துன்பத்தில் இருக்கின்றான், எப்பொழுதும் மன அழுத்தத்தில் இருக்கின்றான், எப்பொழுதும் வாழ்க்கையோடு போராட்டத்தில் இருக்கின்றான், எப்பொழுதும் சக மனிதர்களோடு முரண்படுகின்றார்கள், எப்பொழுதுமே வன்முறையில் ஈடுபடுகின்றார். இதுதானே நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதானே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியவில்லை. அந்த நோக்கம் என்ன என்பதற்கு அவனுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கப்பட்டதா? சிறு வயதிலே இருந்து இல்லை, சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அப்பா, நீ மனித பிறவி, இது மற்ற பிறவிகளை விட உயர்ந்த பிறவி. அந்த 7 வகை பிறப்பிலே உன்னுடைய பிறவிதான் உயர்ந்த பிறவி. இதற்கு பிறகு நீ மேலே உயர்ந்து சென்று தேவனாக, இறைவனாக, இறைநிலையை அடைய வேண்டும் என்றுதான் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. நீ அதற்கான முயற்சிகளை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய தேடுதல், அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, தேடுதல் வேண்டும். நீ தேடுதல் என்பது லௌகீக வாழ்க்கையிலே, பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தேடிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக நீ எத்தகைய தேடலை செய்ய வேண்டுமோ அந்த தேடலை நீ செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு, வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்றால் இல்லை. ஏன் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை? அத்தகைய ஒரு வழி இந்து மதத்திலே இருக்கின்றது, இப்பொழுதும் இருக்கின்றது. எல்லா மதங்களையும் எடுத்துக்கொண்டால் ஒரு கிழக்கத்திய மதங்களிலே அத்தகைய நிலைகள் இருக்கின்றன. ஆனால் மேற்கத்திய சொல்லிய மதங்களிலே அத்தகைய நிலைகள் இல்லை. இந்து மதத்திலே ஆகட்டும், புத்த மதத்திலே ஆகட்டும், ஜெயின மதத்திலே ஆகட்டும், அவைகள் மனிதனை எவ்வாறு தன்னை மேம்படுத்திக் கொள்வது, ஆன்மீக பலம் பெறுவது, ஆன்மீக லாபம் அடைவது, தன்னை உயர்த்தி கொள்வது, இறைநிலைக்கு என்றதற்கு வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை மக்களும் அறிந்திருக்கின்றார். ஆனால் அத்தகைய ஒரு ஏற்பாடு மேற்கத்திய மதங்களில் இருப்பதாக தெரியவில்லை. அது போகட்டும், அதை பற்றி நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் நம்முடைய மதத்திலே இருந்தாலும் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே இத்தகைய ஆன்மீகம் கலந்த ஒரு போதனையை கொடுத்திருந்தால்தான் அவர்கள் வாலிபர்களாக வரும்போது அவர்கள் அதை பற்றி தெரிந்து கொண்டு அப்பொழுது அவர்களும் தேட ஆரம்பிப்பார்கள். ஏனெனில் எந்த சமுதாயத்திலுமே இளைஞர்கள் மூலமாகத்தான் மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. இளைஞர்கள் மூலமாகத்தான்.
அந்த இளைஞர்கள் அவர்கள் படிப்பாகட்டும், தொழில்நுட்பமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், அவர்கள் புதிதாக கண்டுபிடித்து வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இத்தகைய ஆன்மீகத்திலே நீ உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதை கோடிட்டு காண்பித்திருந்தால் அத்தகைய இளைஞர்கள் இந்த பாதையிலே நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் உள்ளே வந்திருப்பார்கள். அவர்களும் அந்த இறைநிலையை அடைவதற்கான வழியை கண்டுபிடித்திருப்பார்கள், அட்லீஸ்ட் தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. ஆயிரக்கணக்கான பேர்கள் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே வருகின்ற தூண்டுதல், ஆன்ம தூண்டுதல் மூலமாக இத்தகைய வழியிலே வருகின்றார்களே ஒழிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த நிலைக்கு வருவதே இல்லை. நம்மையும் சேர்த்துத்தான். நாம் சிறு வயதில் இருந்தபோது எப்படி இருந்தோம், ஆனால் இப்பொழுது இறைவனுடைய அருளால் இந்த வழியை தெரிந்து கொண்டு இப்பொழுது நாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், அந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றோம், மற்றவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம், அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இத்தனைக்கும் அந்த இறைவன் அவனுடைய கருணையினால் நீ வாழ்வதற்கு எல்லா வகையுமான ஒரு வசதிகளை உள்ளாக்கி கொடுத்து விட்டு சுலபமாக அடைவதற்கு, மூச்சுக்காற்று சுலபமாக நடக்கின்றது, உணவு உண்கின்ற உணவு தானாக ஜீரணம் நடக்கின்றது, உடல் உறுப்புகள் அற்புதமாக வேலை செய்கின்றன. நம்முடைய பங்களிப்பே கிடையாது. எந்தவித முயற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ எந்த உணவை சாப்பிட்டாலும் ரத்தமாக மாறுகின்றது, அதில் ஏதாவது என்னுடைய முயற்சி ஏதாவது இருக்கின்றதா? நான் எந்த காற்றை சுவாசித்தாலும் தேவையான பிராணவாயு மட்டும் உள்ளே எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளப்படுகின்றது, கழிவுகள் வெளியே தள்ளப்படுகிறது, தானாக நடக்கின்றது, அவ்வளவு சுலபமாக நடக்கின்றது. இவையெல்லாம் இறைவனுடைய கருணை அல்லவா? அப்பொழுது என்னதான் அவனுக்கு கொடுத்திருக்கின்றான், என்ன வேலை செய்ய வேண்டும் என்ற என்ன நோக்கத்தை உருவாக்கி இருக்கின்றான் என்றால் நீ என்னை அடைய வேண்டும் என்றுதான். அதைத்தான் வீடு பேறு என்று தமிழிலே அழகாக சொல்வார்கள். முக்தி நிலை, மோட்சம் என்று சொல்வார்கள், கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொல்வார்கள், நிர்வாண நிலை என்று சொல்வார்கள், பல்வேறு விதமாக சொல். ஸோ அப்பொழுது அத்தகைய சுலபமாக மற்ற எல்லாவற்றையுமே மனிதனுக்கு அவனுக்கு கை கெட்டும் தூரத்திலே வைத்துவிட்டு அவனுடைய முயற்சி இல்லாமலே அவன் உயிர் வாழ்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்க இறைவன் தன்னை அடைவதற்கு வழிகளை கடினமான வழிகளாக உருவாக்கி வைத்திருப்பானா? இது ஒரு பெரிய கேள்வி. தன்னை எல்லாவற்றையும் சுலபம், மனிதனுக்கு எல்லாமே சொல்லிட்டார். ஒரு அளவற்ற கருணையினால் தன்னுடைய மகனாகிய இந்த மனிதனுக்கு எல்லாவற்றையும் சுலபமாக ஏற்பாடு செய்துவிட்டு, ஆனால் நீ என்னை அடைய வேண்டும் என்றால் நீ கடினமான வழிகளைத்தான் பின்பற்றி வர வேண்டும், இல்லாவிட்டால் உனக்கு கிடைக்காது என்று எங்கேயாவது அவன் சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கின்றதா? இருக்கவே முடியாது. தன்னை அறிவது என்பது ஒரு கிட்டத்தட்ட தினசரி வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒரு சாதாரண வேலைகளில் ஒன்றாகத்தான் இருக்கு. அந்த அளவுக்கு சுலபமானது என்று சொல்ல வருகின்றோம். தன்னை அறிந்து கொள்வது என்பது மிக 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 சுலபமான வழி. ஆனால் அதை ஒரு சரியான ஒரு ஞானியின் மூலமாக தெரிந்து, நாம் குரு என்று அந்த காலத்தில் சொன்னோம், இந்த காலத்தில் ஞானி என்று சொல்லுகின்றோம். சரியான வழிகாட்டக்கூடிய ஞானியின் மூலமாக அதை தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் நமக்கும் அது மிக சுலபமாகிவிடும். அது மிகவும் சுலபமான வழி. ஆனால் அதை காம்ப்ளிகேட்டட் ஆக்கிவிட்டார்கள், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கிவிட்டார்கள். தியானம் செய்ய வேண்டும், பல வருடங்களாக தியானம் செய்ய வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். இருந்ததே அவைகளும் வழிகள் தான், இல்லை என்று சொல்ல. ஆனால் அவை கடினமான வழிகள். ஆனால் சுலபமான வழி என்பது என்ன? நீ அறிவுபூர்வமாக என்னை தெரிந்து கொள், அறிவுபூர்வமாக நான் யார் என்பதை தெரிந்து கொள், அதன் மூலமாக நீ என்னை அடையலாம் என்பதுதான் மிக சுலபமான வழி. அத்தகைய சுலபமான வழியைத்தான் இறைவன் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறான், ஆனால் மக்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது கூட இளைஞர்கள் மத்தியிலே அவர்கள் ஆன்மீக வழியிலே செல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடு, ஒரு ஆசையோடு அவர்கள் உள்ளே வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு முதலில் சொல்லிக் கொடுக்கப்படுவது தியானங்கள் செய்யுங்கள் என்று. நுழைந்தாலே தியானம். கர்ம யோகத்தை பற்றி பேசுவதில்லை, பக்தி யோகத்தை பற்றி பேசுவதில்லை, ஞான யோகத்தை பற்றி பேசுவதில்லை. தியானம், தியானத்தின் மூலமாக அது
அது என்னவாகினதுன்னா மனித மனமும் அவ்வாறு பழக்கப்பட்டு விட்டது. எதுவோ ஒன்று மிக பெரியதானதை ஒன்று அடைய வேண்டுமால் கடினமான முயற்சிகள் செய்தால்தான் கிடைக்கும். ஆழமான கடலுக்குள்ளே சென்று உள்ளே சென்று முத்தை தேடி எடுக்க வேண்டும். வைரங்கள் குகைகளிலே உள்ளே சென்று, சுரங்கங்களிலே உள்ளே சென்று வெட்டி எடுத்து கொண்டு வர வேண்டும். தங்கத்தையும் வெட்டி எடுத்துக் கொண்டு வர வேண்டும். இமயமலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும். ஏனால் அங்குதான் இறைவன் இருக்கின்றார். உன்னை வருத்திக் கொள்ள வேண்டும். உன்னை வருத்திக் கொள்ள வேண்டும். 40 நாட்கள், 1 மாதம், 2 மாதம் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அலகு குத்திக் கொள்ள வேண்டும். கை கால்களை வெட்டி கொள்ள வேண்டும். ரம்பத்தால் கைகளை அறுக்க வேண்டும். தரையிலே உருண்டு பிறண்டு செய்ய வேண்டும். ஒற்றை அடித்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு சடங்குகள், கடினம், இத்தகைய கடினமான முயற்சிகள். 30 நாட்கள் விரதம் இருந்து தனியாக சென்று ஒரு இறைவனை தரிசிப்பதற்கு சென்றால்தான் உனக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கின்றது? அவ்வளவு முயற்சிகள் செய்து போய் தரிசனம் செய்து விட்டு வந்த பிறகு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கின்றதா? அதாவது பலன் என்றால் நான் சொல்வது என்னவென்றால், தன்னை அறிந்து இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய வழி ஏதாவது தெரிஞ்சிருக்கின்றதா? லௌகீக வாழ்க்கையிலே சில விஷயங்கள், நன்மைகள் நடக்கலாம். அவற்றை நான் பெருசாக சொல்லவில்லை. அது தானாகவே நடக்கும். அது உனக்கு கர்மாவினால் என்ன விதிக்கப்பட்டிருக்கின்றோ அதுபடி தானாக நடந்துவிடத்தான் போகின்றது. நீ சென்று இறைவனை வழிபட்டு வந்ததனால் கிடைக்கும் என்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள். அவை தானாக நடக்கும். ஆனால் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அத்தகைய வழி, நீ இவ்வளவு கடினமான முயற்சிகள் செய்த பிறகு அந்த வழி திறந்ததா என்றுதான் கேட்க தோன்றுகின்றது. வழி திறந்ததா? தட்டுங்கள் திறக்கப்படும் என்றுதான் சொன்னார். எங்கே தட்டுவது, எதை தட்டுவது, எப்பொழுது திறக்கப்படும்? இயேசு அவர்கள் பிரமாதமாக பைபிளிலே சொல்லி இருக்கின்றார், பல்வேறு இடங்களிலே. ஆனால் எல்லாமே மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார். தாழ்த்தப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய சாம்ராஜ்யத்தை அடைவார்கள். The last in the queue will be the first in the kingdom of heaven என்று சொல்வார். வரிசையிலே கடைசியில் நிற்பவன் தான் எனக்கு முதலிலே வந்து என்னை அடைவார், கிங்டம் ஆஃப் ஹெவன் அடைவார் என்றெல்லாம் சொல்லுவார். அதாவது பேரபிள்ஸ் என்று சொல்வார்கள். ஜீசஸ் சொல்லுது எல்லாமே வந்து ஓமைகள், பேரபிள்ஸ். அதுக்கு நேரடி அர்த்தம் ஒன்று இருக்கும், மறைமுக அர்த்தம் என்று ஒன்று இருக்கும். அவர் சுலபமான வழியைத்தான் சொல்லி இருக்கின்றார். Blessed are the poor in the spirit, they will reach the kingdom of heaven என்று சொல்லுவார் பைபிளிலே. Poor in spirit, poor in spirit என்ன அது? poor in spirit என்றால் நான் என்ற அகந்தையை அழித்தவர்கள் தான் புவர். வறுமை என்பது பொருளாதார வறுமை அல்ல. நான் என்ற அகந்தையை அழித்தவர்கள், தன்னை பணிவுடன் நிறுத்திக் கொள்பவர்கள், பணிவாக இருப்பவர்கள், இவர்கள் எல்லாமே புவர் இன் ஸ்பிரிட். அவர்களுக்குத்தான் தேவனுடைய சாம்ராஜ்யம் கிடைக்கும். அதே போல வரிசையிலே கடைசியில் இருப்பவர் என்றால் அவர்கள் அந்த வரிசையிலே நம்பர் கிடையாது. யார் மிகவும் பணிவாக தன்னை நான் என்பதை ஒழித்தெடுக்கின்றார்களோ, நான் என்ற அகந்தையை ஒழித்தெடுக்கின்றார்களோ அவர்கள்தான் கிங்டம் ஆஃப் ஹெவனிலே முன்னால் வருவார்கள். they will be the first in the kingdom of heaven. அதாவது எல்லா ஞானிகளுமே இந்த ஞான மார்க்கத்திலே என்ன சொல்கின்றார்கள் என்றால், அந்த பணிவு, ஹியூமிலிட்டி, நன்றி, கிராட்டிடியூட் அண்ட் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், இந்த 3 குணங்களுடைய மனிதன்
தானாகவே என்னை அடைவான் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார். என்ன என்றால் இறைவனை. ஏன்னா ஞான மார்க்கத்தினுடைய முழு அடிப்படையுமே இந்த 3 தான். மனித குணங்கள், இந்த வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது என்பதுதான். பணிவு தேவை. பணிவு இருந்ததனால் அகந்தை அழிந்துவிடும். நான் என்ற அகந்தை அழிந்துவிடும். கிராட்டிடியூட் என்று நன்றி சொல்லுதல். நன்றி சொல்லும் பொழுது என்னவாகின்றது? மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுகின்றது, நாம் ஒருவருக்கு நன்றி சொல்லும் பொழுது நமது உடம்பிலே 3 விதமான ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகின்றன. அவை மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன்கள். எப்பொழுதெல்லாம் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த 3 சுரக்கின்றன. அது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, ஆனால் அந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றது எதுவென்றால் இந்த நன்றி உணர்ச்சி என்று சொல்லுகின்றார்கள். எப்படி ஞானிகள் சொல்கிறார்கள், நன்றி உணர்ச்சி என்று சொல்லிவிட்டார்கள். அது எப்படி நடக்கின்றது என்று சொல்லவில்லை. ஆனால் மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுகிறது? அவர்கள் ஆராய்ச்சியின் போது என்ன கண்டுபிடித்தார்கள்? எப்பொழுது ஒரு மனிதன் நன்றியுணர்ச்சியோடு இருக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அவனது உடம்பிலே டோபமைன் சுரக்கின்றது, அவனது உடம்பிலே ஸ்டெரோட்டின் சுரக்கின்றது, அவனது உடம்பிலே ஆக்சிடாக்சின் சுரக்கின்றது. இது 3மே மகிழ்ச்சி, ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடிய திரவங்கள். அவை சுரந்தால் நாம் மகிழ்ச்சியாகி விடுவோம், ஆனந்தமாகி விடுவோம். எந்தவித துக்கம் இருக்காது. இது இறைவனுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்பு அவ்வளவு அழகாக வைத்திருக்கின்றான். மனிதனே, நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தான் என்னுடைய ஆசை. அதற்காக நீ எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இந்த திரவங்கள் உடம்பிலே சுரந்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும். அது நிரந்தரமான மகிழ்ச்சி. அதாவது மகிழ்ச்சி என்பது பொருட்கள், நாம் புதிதாக பொருட்கள் வாங்கினோம் என்றால் மகிழ்ச்சி அடைகின்றோம் இல்லையா? ஒரு செல்போன் வாங்குகின்றோம், புதிதாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிற செல்போன் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். மகிழ்ச்சி, சுத்தமான மகிழ்ச்சி. ஆஹா, வந்துவிட்டார். மகிழ்ச்சி எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 15 நாட்கள் இருக்கும், 1 மாதம் இருக்கும், பிறகு பழகிவிடும். மகிழ்ச்சியே இருக்காது. இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த முதல் தடவை அந்த புதிய பொருளை வாங்கிய போது கிடைத்த மகிழ்ச்சி பிற்காலத்தில் இருக்காது. அப்பொழுது டோபமைன் அந்த அளவு சுரக்காது. ஆனால் வாங்கின உடனே சுரக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த பாயிண்ட். அப்போ அந்த மகிழ்ச்சி பொருட்களின் மூலமாக வருகின்ற, வீடு கட்டினோம், குடிபுகுந்தோம், மகிழ்ச்சி. பெண்ணுக்கு கல்யாணம் நடந்தது, நல்ல இடம் கிடைத்தது, நல்ல மகிழ்ச்சி. பையன் நல்ல வேலைக்கு சென்றால் மகிழ்ச்சி. இதெல்லாம் குறுகிய காலங்கள். ஆனால் நிரந்தரமாக நமக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் நிரந்தரமாக எப்பொழுதுமே தினசரி வாழ்க்கையிலே நாம் எல்லோருக்குமே நன்றியுணர்ச்சியோடு பழக வேண்டும். நன்றியுணர்ச்சியோடு பழக வேண்டும். மனைவிக்கு நன்றி சொல்லலாம், குழந்தைகளுக்கு நன்றி சொல்லலாம், உறவினர்களுக்கு நன்றி சொல்லலாம், நண்பர்களுக்கு நன்றி சொல்லலாம், வீட்டு வேலைக்காரர் அவர்களுக்கு நன்றி சொல்லலாம், டிரைவருக்கு நன்றி சொல்லலாம், கேப் டிரைவருக்கு நன்றி சொல்லலாம், பஸ் டிரைவர் கண்டக்டருக்கு நன்றி சொல்லலாம், துப்புரவு பணியாளருக்கு எல்லோருக்குமே நன்றி சொல்லலாம். ஏனெனில் அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே நம்மோடு நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே நம்மோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதை தான் ஞானிகள் சொல்லுகின்றார்கள். இதை நம்ப முடிகின்றதா? பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையுமே ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்டட். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அப்பொழுது அத்தகைய இன்டர் கனெக்ஷன் மூலமாக என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் மூலமாக நமக்கு ஏதோ நடக்கின்றது, நல்லதோ நடக்கின்றது. அப்பொழுது அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றி சொன்னால் நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி நீடிக்கும். நாள் முழுவதும் நீடிக்கக்கூடிய விஷயம் எப்படி உண்டாகும் என்றால், நீங்கள் நாள் முழுவதும் நன்றியுணர்ச்சியோடு இருந்தால் இயற்கைக்கு நன்றி சொல்லலாம், உடல் உறுப்புகளுக்கு நன்றி சொல்லலாம். ஏனெனில் 24/7 அவைதானே வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நாம் அதற்கு நன்றி சொல்லுகின்றோமா? எப்பொழுதாவது ஒரு நிமிடம் என்னுடைய இருதயமே என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றாய், உனக்கு நன்றி என்று நினைத்து பார்த்திருக்கிறோமா? அவைகள் ஏங்குகின்றன. இந்த மனிதனுடைய உடம்புக்குள்ளே இருந்து நம்ம இவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றான், ஆனால் எப்பொழுதுமே அவனுடைய பார்வை என் மேல் திரும்பவில்லையே என்று உடல் உறுப்புகள்
ஆவலோடு இருக்கின்றன. ஆனால் நாம் அதை பாராமுகமாக இருக்கின்றோம். நன்றி சொல்ல வேண்டும். தினசரி உன்னுடைய உடல் உறுப்புகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தினசரி நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும். சூரியனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மழைக்கு நன்றி சொல்ல வேண்டும். நிலத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். மற்ற நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, எல்லோருக்குமே நன்றி சொல்ல வேண்டும். அப்பொழுது உன்னுடைய உடலிலே அந்த மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் சுரந்து கொண்டே இருக்கும் நாள் முழுவதும். அப்பொழுது எவ்வாறு நீ ஆனந்த நிலையில் இருப்பீர்கள்? உங்களுக்கு எந்த விதமான துக்கம் வராது, பயம் வராது, எந்த விதமான எதிர்மறை உணர்ச்சிகள் வரவே வராது. அதைத்தான் சொல்கிறார். எனவேதான் நன்றி உணர்ச்சி, கிராட்டிடியூட் என்று சொல்லப்படுவதற்கு ஞானிகள் மிக 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 முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதே போல ஹியூமிலிட்டி, பணிவு. அந்த பணிவாக இருக்கும்போது நான் என்பதை நான் சுத்தமாக நான் அகற்றி விடுகின்றேன். அப்பொழுதுதான் பணிவு உண்டாகும். எப்பொழுது நான் என்ற இருக்கின்றேன், நான் செய்கின்றேன், நான் தான் செய்தேன், நான் மட்டும் இல்லாவிட்டால் அந்த வேலை நடக்காது, நான் சொல்றபடிதான் நீங்கள் நான் 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 என்று இருக்கின்றோமே, அதை ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு மற்றவர்களுடன் உறவாடுங்கள். அப்பொழுது தானாகவே அந்த பணிவு இருக்கும். ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லப்படுவது ஒரு சுமூகமான உறவு உண்டாகும். அதில் எந்த விதமான பேதம் இருக்காது. நான் நீ என்ற ஒரு பேதமே இருக்காது. இந்த நான் நீ என்பது வெவ்வேறு விதத்திலே பிரதிபலிக்கலாம். பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பதவி இருக்கலாம், எல்லாமே ஜாதி, மதம், மொழி என்னென்னோ இருக்கலாம். அப்பொழுதுதான் அது பிரித்து பார்க்கப்படும். ஆனால் அந்த நாணயனை அழித்து விட்டால் இவை அனைத்துமே சென்றுவிடும். அங்கு இருப்பது இரு மனிதர்கள், நான் நீ, அவ்வளவுதான், இரு மனிதர்கள். அந்த ஜீவகாருண்யம் என்பது அப்பொழுது உற்பத்தி ஆகும். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனோடு உறவாடும் பொழுது அங்கு அன்பு தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி அன்பு இருக்க வேண்டும் என்றால் அப்பொழுது மனம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது. ஏனெனில் அன்பு இருக்கும் இடத்திலே மனம் இருக்காது, மனம் இருக்கும் இடத்திலே அன்பு இருக்காது. இது மிக மிக முக்கியமான விஷயம். எப்படி ஒரு சூரிய வெளிச்சம் இருக்கும் இடத்துல, வெளிச்சம் இருக்கும் இடத்துல நிழல் இருக்காதோ, நிழல் இருக்கும் இடத்திலே வெளிச்சம் இருக்காதோ, அதே போல மனம் இருக்கும் இடத்திலே அன்பு இருக்காது, அன்பு இருக்கும் இடத்திலே மனம் இருக்காது. அப்பொழுது நம் மனதை தூரமாக தள்ளி வைத்து மட்டுமென்றால் அங்கு அன்பு மட்டும்தான் இருக்க முடியும். மனிதனுக்குரிய ஒரு விசேஷமான ஒரு வரம், கொடுக்கப்பட்ட வரம், இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் என்னவென்றால் அவன் அன்பாகத்தான் இயற்கையாகவே இருக்க முடியும். இயற்கையாகவே எல்லா மனிதர்களும் அன்போடு தான் இருக்க முடியும். அதுதான் அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. அன்பின் வழியது உயர்நிலை என்றுதானே வள்ளுவர் சொன்னார். அந்த உயிரே அன்போடு தான் இருக்கிறது. அன்பின் வழியது உயர்நிலை. அது இல்லாவிடில் அது என்பு தோல் போர்த்த உடம்பு. அது அன்பு இல்லை என்றால் அது வெறும் எலும்பும் தோலாகிய உடம்பு என்று சொல்லுகின்றார். அத்தகைய முக்கியத்துவம் அந்த அன்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அன்பு என்பது ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் நினைத்தால் இப்பொழுது உங்களோடு அன்போடு இருக்கலாம். நீங்கள் எந்த மூன்றாவது மனிதனாக இருந்தாலும் சரி, என்னோடு சம்பந்தம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களோட அன்புடன் இருக்க முடியும், அன்போடு பேச முடியும், இல்லையா? எனக்கு அன்பு இருக்கின்றது உள்ளே. ஆனால் நான் உங்களிடம் கோபமாக பேச முடியாது. நீங்கள் ஒரு மூன்றாம் மனிதர், நான் உங்களிடம் கோபமாக பேச முடியுமா? முடியாது. ஏனெனில் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நான் எவ்வாறு உங்களிடம் கோபப்படுவது? இல்லையா? ஒரு வன்முறை அது செய்வது இல்லை, தந்திரமாக பேசுவது, ஏளனம், எதையுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இவை எல்லாமே எதிர்மறை உணர்ச்சிகள். இந்த எதிர்மறை உணர்ச்சிகள் எப்பொழுது இருக்கும் என்றால் அது மனதிலே பதிவாக்கிய பழைய பதிவுகளின் மூலமாகத்தான் வெளிப்படும். இப்பொழுது உங்களை சொல்லுகின்றோம், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கோபமாக இருந்து காமிங்கள் என்று கேட்டால் யாராவது இருக்க முடியுமா? 5 நிமிஷம் நீங்கள் பயத்தோடு இருங்கள் என்று சொன்னால் இருக்க முடியுமா? முடியாது. ஏனெனில் இல்லை, அது கோபமும் இல்லை, மனிதனுக்குள்ளே பயமும் கிடையாது. ஆனால் இருக்கின்றது. எப்பொழுது என்றால்
அந்த கோபம் அல்லது அல்லது துக்கத்தை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மனதிலே பதிவாகி இருக்கின்றன அல்லவா, கடந்த கால நிகழ்ச்சிகள். அவைகளை நீங்கள் நினைத்தால் அத்தகைய கோபம் வெளியிலே வரும். இத்தகைய எதிர்மறை உணர்ச்சிகள் எதுவுமே தானாகவே வராது. அவை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மனதிலே பதிவாக இருக்கின்ற பழைய கால நினைவுகளை நாம் நினைத்தோமானால் அப்பொழுது அந்த கோபம் வரும். அப்படி நினைக்கவில்லை என்றால் கோபம் வராது. அப்பொழுது அவை நமக்கு சொந்தம் இல்லையே, இல்லையா? எனக்கு அது சொந்தமே கிடையாது. நிகழ்ச்சிகளோட சொந்தம், நடந்த நிகழ்ச்சிக்கு சொந்தம் அந்த கோபம். ஒருவர் உங்களை ஏமாற்றி விட்டார், உங்களுக்கு கோபம் வந்தது, அதிலே நீங்கள் துன்பப்பட்டீர்கள். ஓகே, அந்த நிகழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. இப்பொழுது அந்த மனிதரை நினைத்தால் அந்த நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வரும், அதனோடு அந்த கோபமும் வரும். ஆனால் அவரை நினைக்கவில்லை என்றால் அந்த கோபம் வராது. அப்பொழுது அந்த கோபம் எனக்கு சொந்தம் அல்ல, ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு சொந்தம். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியை நினைக்கவே இல்லை, நான் அதை மறந்து விட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த கோபம் வருமா? வராது. பிகாஸ் அந்த உணர்ச்சி அந்த நிகழ்ச்சியோடு மறைந்து விடும். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வரம் என்னவென்றால், நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் நினைக்கவில்லையோ அவைகள் தானாக மறைந்துவிடும். உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயங்களை எவையெல்லாம் நீங்கள் திருப்பி நினைக்கவில்லையோ அவை தானாகவே மறைந்துவிடும். அதனால்தான் நாம் சிறு வயதிலிருந்து பதிவாக்கிய லட்சக்கணக்கான விஷயங்கள் இன்று நாம் ஞாபகத்திற்கு கூப்பிட்டாலும் வராது, அழிந்து விட்டன, இல்லையா? போன வாரம் என்ன சாப்பிட்டோம் என்று கேட்டால் இப்பொழுது என்னால் பதில் சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய 18வது வயசுலேயே நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியுமா? ஆனால் அப்போது கேட்டால் சொல்லியிருப்பேன். அந்த தேதி, அடுத்த தேதி, அதுக்கு 2வது நாள், 3வது நாள் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்பொழுது 18 வருடங்கள் கழித்து, 20 வருடங்கள், 30 வருடங்கள் கழித்து நாம் என்ன சாப்பிட்டோம் என்று கேட்டால் தெரியுமா? தெரியாது, நினைக்கவே முடியாது. என்னவாயிற்று? அவைகளும் மனதில் பதிந்தவை தானே, ஆனால் அவை அழிந்து விட்டன. ஏனெனில் நாம் அவற்றை திருப்பி நினைத்து பார்க்கவில்லை. எப்பொழுதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கின்றீர்களோ பழைய நிகழ்ச்சிகளை, அப்பொழுது அவைகளுக்கு நீங்கள் உயிர் ஊட்டுகின்றீர்கள். அவைகள் சக்தி பெறுகின்றன. அவை மனதிலே அழியாத நினைவுகளாக இருக்கின்றன. அதனால்தான் சொல்லுவார்கள், என்னோட 40 வயதிற்கு முன்னால் இது வேறு நடந்தது, அவற்றை என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் கேட்டிருக்கின்றோம். அவை என்றால் அவைகளை திருப்பி திருப்பி அவர்கள் வரவழைத்து நினைத்து அவர்களுக்கு சக்தியை கொடுத்து விட்டார்கள். ஆனால் அழியவில்லை. ஆனால் மற்ற லட்சக்கணக்கான விஷயங்கள் அழிந்து விட்டன. இது ஒரு வரம். அப்பொழுது மனிதன் தன்னுடைய மனதை தொலைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுப்பதற்கு இறைவனாகவே அத்தகைய வழியை உண்டாக்கி கொடுத்திருக்கின்றார். நீ நினைக்காதே. டோன்ட் திங்க். திங்கிங் இஸ் அ டிசீஸ். நீ நினைக்க ஆரம்பித்தால் அவை வலுப்பெற்றுவிடும். அவை உன்னை ஆளுமை செய்யும். அதனால்தான் 30-40 வருடத்துக்கு முன்னால் நடந்த துன்பம் உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்றையும் உங்களை தலையிலே வந்து ஆட்டி படைத்துக் கொண்டு அதன் மூலம் வன்முறையை இன்னும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. போன தலைமுறையில் நடந்த விஷயங்களை நாம் இன்றைக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, பெரியவர்களால் நமக்கு சொல்லப்பட்டது, நான் வாழ்ந்தபோது இது நடந்தது, அவருடைய சந்ததிகள் இருக்கின்றார்கள், நீங்கள் அவரோட வன்மம் பாராட்டுகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த மனதை அழிப்பது என்பது மிகவும் சுலபமான விஷயம். அப்பொழுது அந்த மனதை அழித்தால் நான் என்பது காணாமல் போய்விடும். அப்பொழுது அந்த நான் என்பது காணாமல் போய்விட்டால் அந்த பணிவு என்பது முன்னுக்கு வரும். அந்த ஹியூமிலிட்டி என்பதுதான் உங்களை மேலே தூக்கி செல்லும், உங்களுடைய ஆன்ம பலத்தை அதிகரிக்கும். எல்லா ஞானிகளுமே பணிவாக இருந்தவர்கள். அவர்கள் நான் என்ற அகந்தையே கிடையாது. நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் என்று வள்ளலார் சொல்வார். நாயை விட நான் மோசமானவன்பா, ஈயை விட மோசமானவன் சொல்லுகின்றார் ஓமைக்கார். அவர் அப்படி இல்லை, அவர் நம்மை சுட்டி காட்டுகின்றார். அதை விட இழிந்தவர்கள் நாம். அந்த அளவுக்கு பணிவு அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதனால்தான் ஜீசஸ் அதையே சொன்னார், poor in spirit, those who are poor in spirit will reach the kingdom of heaven சொல்வது அவர் பணிவைத்தான் குறிப்பிடுகின்றார். இப்போ ஹியூமிலிட்டி, அதே போல அக்செப்டன்ஸ்,
நன்றியுணர்ச்சி, பணிவு அண்ட் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் என்பது ஏற்றுக்கொள்ளுதல். உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள் அனைத்தையுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாமே அது என்னுடைய பர்சனல் காரியங்களாக இருந்தாலும் சரி, என்ன குடும்ப சமாச்சாரங்களாக இருந்தாலும் சரி, வெளியிலே செய்த எல்லாமே தானாக நடக்கின்றன என்பது மகா பெரிய உண்மை. அதிலே கர்ம தியரி இருக்கின்றது. அதன் மூலமாக என்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ அவை நடக்கின்றன. அதற்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம். ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தான் செய்கிறோம் என்று. இப்ப பாருங்கள், நான் இந்த கையை இப்படி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த கையை மேலே இருந்து கீழே இறக்க வேண்டும் என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. உடனே அந்த கையை நான் கீழே இறக்குகின்றேன். கையை மேலே வைத்துக் கொண்டிருந்தேன், எண்ணம் தோன்றியது கையை கீழே இறக்க வேண்டும் என்று கையை கீழே இறக்கினேன். இப்பொழுது அந்த கீழே இறக்கியது என்பது யார் செய்த செயல்? யார் செய்த செயல் என்று பார்த்தால், மனதிலே கீழே இறக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தை யார் தோற்றுவித்தது என்றால் தெரியாது. அது தோன்றியது, கையை கீழே இறக்க வேண்டும். ஸோ அந்த எண்ணம் மனதிலிருந்து தோன்றிய உடனே அது உடம்பிற்கு நரம்புகள் மூலமாகவும் நியூரான்கள் மூலமாகவும் மூளைக்கு சென்று அந்த பதிவுகள் மூலமாக அத்தகைய செயலை செய்ய வேண்டிய அறிவை அனுப்புகின்றன. கையை தூக்குவது ஒரு வேலை, சமையல் செய்வது ஒரு வேலை, வண்டி, இதெல்லாம் வேலைகள் எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்டது. ஸோ அப்போ அந்த அறிவு கொடுக்கப்பட்டது, மூளையிலிருந்து நியூரான்கள் மூலமாக வந்து இந்த செயலை செய்ய என்று உடலுக்கு ஆணைகள் வருகின்றது. அப்பொழுது கையில் இருக்கக்கூடிய உறுப்புகள், நரம்புகள் எல்லாமே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கையை கீழே இறக்குகின்றன. இப்பொழுது இந்த செயலை யார் செய்தது என்று கேட்டால், மனம் செய்ததா, உடல் செய்ததா, அல்லது உள்ளே இருக்கின்ற ஆன்மா செய்ததா என்றால் மனம் சொல்லலாம், உடல் சொல்லலாம், ஆன்மா செய்யவில்லை. ஆன்மா அமைதியாக இருக்கின்றது. அது எந்த செயலையும் செய்யாது, எந்த இயக்கமும் கிடையாது, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வாட்சர், இதுதான் அப்சர்வர். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்வது இந்த மனமும் உடலும் தான். அப்படி என்றால் ஏன் நீ அந்த காரியத்தை செய்தாய் என்று சொல்லுகின்றாய்? நீ யார்? அல்லது நான் யார்? நான் ஏன் சொல்ல வேண்டும்? நான் தான் கையை மேலிருந்து கீழே இருக்கிறேன் என்று சொல்லலாமா? நான் செய்யவில்லை, நானே கிடையாதுங்க. நான் என்ற ஒரு அமைப்பு இல்லாத ஒரு உருவம் கிடையாது. இருப்பதெல்லாம் இந்த உடலும் மனமும் ஆன்மாவும் தான். ஆன்மா வேடிக்கை பார்க்கின்றது, மனம் கட்டளையிடுகின்றது. எண்ணம் தோன்றிய பிறகு மனம் கட்டளையிடுகின்றது. உடனே மனத்தினுடைய கட்டளைக்கு கீழ்பட்டு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் இயங்க ஆரம்பித்து கை கீழே வருகின்றது. அங்கே நான் என்ன செய்தேன்? நான் எதையுமே செய்யவில்லையே. நான் என்று கிடையாது. அதனால் நான் என்ற ஒரு சொந்தமே கொண்டாட முடியாது. அந்த காரியம் செய்யப்பட்டது, கை இறக்க வேண்டும் என்ற காரியம் செய்யப்பட்டது. இது ஒரு எக்ஸாம்பிள். இதை அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் செய்தோமானால் எல்லா விதமான காரியங்களும் நான் செய்யவில்லை, அவை தானாக செய்யப்படுகின்றன என்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். நான் என்றால் நீங்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருமே என்ன காரியங்கள் செய்கின்றனவோ அவற்றையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை, அவைகள் செய்யப்படுகின்றன. மனதிலிருந்து அந்த பதிவுகள் மூலமாக மனம் கட்டளையிடுகின்றது, உடல் செய்கின்றது. அங்கே நான் என்று ஒன்று கிடையாது. அப்பொழுது நான் செய்யவில்லை. அப்பொழுது இந்த உலகத்தில் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் அவை தானாகவே இயங்குகின்ற என்ற உண்மை தெரிய வருகின்றது அல்லவா? அதைத்தான் ஞானிகள் சொல்லுகின்றார்கள். நீ எதுவுமே செய்யவில்லை, எதுவுமே செய்ய வேண்டாம், அவை தானாக நடக்கின்றன. அதுதான் பக்தி மார்க்கத்திலே அதை சரணாகதி என்று சொல்வார்கள். சொல்றோம் இல்லையா? நான் எல்லாவற்றையுமே உள்ளிடத்தில் ஒப்படைத்து விட்டு விடுகிறேன், நீ செய்து நீயே செய்ய வேண்டும், அவ்வளவுதான். நான் எனக்கு இதில் பங்களிப்பே கிடையாது. நான் என்னுடைய கடமை என்னவோ அதை மட்டும் செய்வேன். ஆனால் மற்ற பாரத்தை உன்னிடத்தில் விட்டு விடுகின்றேன், அதனுடைய முடிவை பற்றி எனக்கு எதுவும் கவலை இல்லை என்று இறைவனிடத்தில் சரணடைவது தான் இந்த விஷயம். ஏன் இறைவனிடத்தில் சரணடைகின்றார்கள் ஞானிகள் என்றால்,
அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இந்த உலகத்திலே நான் செய்வதற்கு எதுவும் இல்லை. நானா இந்த சூரிய வெளிச்சத்தை உண்டாக்குகின்றேன், நானா இந்த மழையை பெய்விக்கின்றேன், நானா இந்த நிலத்திலே பூமி பயிர்களை விளைவிக்கின்றேன், நானா இந்த காற்றை உண்டாக்குகின்றேன், நானா இந்த உடலை இயக்குகின்றேன், நானா இந்த ரத்தத்தை உற்பத்தி செய்கின்றேன், நான் இங்கே செய்கின்றேன், எதுவுமே செய்யவில்லை என்ற உண்மையை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனால்தான் நீ சும்மா இரு என்று சொன்னார். நீ சும்மா இரு, சொல்லற, பேச வேண்டாம், சொல்லற. ஏன்னா பேசினால்தானே உங்களுக்கு நினைவுகளை வரவழைக்க வேண்டி இருக்கின்றது இல்லையா? ஏன்னா நாம் பேசினோமானால் என்ன பேசுகின்றோம்? கடந்த காலத்தை பற்றி தான் பேசுவோம். என்ன நடந்தது, அவர் என்ன செய்தார், இவர் என்ன செய்தார், என்ன நடந்தது, கடந்த காலம். அந்த கடந்த காலத்தை மட்டும்தான் வரவழைத்து பேசிக்கொண்டே இருப்போம். அது எதிர்காலத்துக்கு சென்று விடுவோம். எதிர்காலத்தில் என்ன செய்யலாம்? வீடு வாங்கலாம், பள்ளிக்கு கட்டலாம், அது செய்யலாம், போகலாம், வரலாம். கற்பனை. இது ரெண்டு தவிர வேற ஏதாவது நாம் பேசுகின்றோமா? நிகழ்காலத்தில் இருக்கின்றோமா? இல்லை. யாரிடம் பேசினாலும் நீங்கள் கடந்த காலத்தை பற்றித்தான் பேசுவீர்கள். அதனால கடந்த காலத்தை பேசுவதுனா என்ன வாழ்ந்ததுன்னா உங்களுடைய மனம் தான் அதிகமாக வலிமை பெறுகின்றது. எதிர்காலத்தை பற்றி பேசினால் கற்பனை அதிகமாகின்றது, மனம் இன்னும் வலிமை பெறுகின்றது. அதனாலதான் நீ இரண்டையுமே பேசாதே, நீ பேசாமல் சொல்லற என்று சொன்னார் ஞானி. சொல்லற, பேசாதே. ஆனால் அதை நாம் கேட்பதில்லை. சும்மா இரு, மனதிற்கு எந்த வேலையும் கொடுக்காது, மனதிலே எதையும் நினைக்காது, அதுதான் சும்மா இரு. சும்மா இருந்தால் வேலை இல்லாமல், வேலை வெட்டி இல்லாமல் உட்கார்ந்து இருப்பது சும்மா இருக்கிறது. மனதிற்கு வேலை கொடுக்காது, சும்மா இரு. ஸோ அப்படி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாம் தானாகவே நடைபெறுகின்ற போது, அதிலே நமது பங்களிப்பே இல்லை என்று சொல்லப்படுகின்ற போது, அப்பொழுது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டளை என்னவென்றால், ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், நீ என்னை வந்து அடைய வேண்டும். நீ இந்த உலகத்திலே செய்வதற்கு எதுவுமே இல்லை, எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கின்றேன். நான் வகுத்த செய்திகள் படிதான், நான் வகுத்த சட்டங்களின்படிதான் இந்த உலகம் இயங்குகின்றது, மனிதர்கள் இயங்குகின்றார்கள். அந்த மனிதர்கள் அவருடைய மனதிற்கு உட்பட்டு, மனதுக்கு ஆட்பட்டு அவர்கள் செய்வதனால் பல்வேறு விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் கலகங்களும் போர்களும் உருவாகின இந்த உலகத்திலே. அவை என்னை மறந்து மனிதன் தன்னிச்சைய செயல்படுவதனால்தான் நடக்கின்றன என்றுதான் இறைவன் சொல்லுகின்றான். இன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை போர்களுக்கும் காரணம் மனிதன் தானே. எவ்வளவு கொடூரமான போர்களை செய்கின்றான். இது 2000 வருடங்களாக நடந்து கொண்டே இருக்கின்றது. மனிதர்கள் கொல்லப்படுகின்றார்கள், வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள், நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள், கை கால்கள் சிதைக்கப்படுகின்றன, குழந்தைகள் இறந்து போகின்றன. சொல்ல முடியாத துயரம் போர்களால். ஆனால் மனிதன் செய்து கொண்டே இருக்கின்றான். அப்போது அந்த மனிதனுடைய மனம் தானே இவ்வாறு செய்ய தூண்டுகின்றது. அந்த மனிதன், அந்த நாட்டினுடைய அதிபர், அவனுடைய மனம் தானே இதை செய்ய தூண்டுகின்றது. நீ என்ன உண்மையை செய்கின்றாய் இங்கே? நீ இறைவனா? நீ என்ன இறைவனா? உனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றா, இதை இவ்வாறு செய்ய வேண்டும், இவ்வளவு மக்களை அழிக்க வேண்டும் என்றால் இறைவன் உனக்கு கட்டளை இட்டிருக்கின்றானா? நீ ஒரு சாதாரண மனிதன். எவ்வாறு நீ இருக்கக்கூடிய பதவியை வைத்துக் கொண்டு எவ்வாறு இத்தகைய போர்களிலே மக்களை வாட்டி வதைக்கலாம்? இந்த உலகம் எல்லோருக்குமே சொந்தம், இந்த பூமி எல்லோருக்குமே சொந்தம். அவர்கள் நாடுகளிலே அவர்கள் வாழ்வதற்கு உரிமை இருக்கின்றது. நீ யாரை கேட்பவர்? இத்தகைய ஒரு வெறியர்களை, எல்லைகளுக்கு இருபக்கம் இருக்கக்கூடிய வெறியர்களுடைய மனதிலே உருவாகின்ற எண்ணங்கள் மூலமாகத்தான் இன்றைய போர்கள் நடக்கின்றன. ஒரு புத்தரோ அல்லது ஒரு காந்தியோ அல்லது ஒரு இயேசுநாதரோ இருந்தால், அவர்கள் தான் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்தால் இத்தகைய பதவி, இத்தகைய போர்கள் நடக்குமா? அவர்களை தலையிலே வைத்து தூக்கி கொண்டு கொண்டாடுகின்றீர்களே, அவர்கள் இந்த நேரத்தில் இருந்தால் இவ்வாறு செய்வார்களா என்ற கேள்வி உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். உலகத்திலே இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்கின்றன. அவை ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக் கொண்டா இருக்கின்றன. விலங்குகள் அவை என்ற ஒன்று கொண்டு அழித்துக் கொண்டா இருக்கின்றன. ஒரு மாடு இன்னொரு மாடை கொள்ளுகின்றதா? ஒரு புலி இன்னொரு புலியை கொள்ளுகின்றதா? ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை கொள்ளுகின்றதா? ஒரு புழு இன்னொரு புழுவை கொள்ளுகின்றதா?
நீ லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்துக் கொண்டு உன்னுடைய இனத்தையே அழிக்கின்றாயே. இன்று மட்டுமில்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராகத்தானே ஞானிகள் போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை நீங்க யாருமே கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. எவ்வளவு துயரமான சம்பவம்! இத்தனை ஞானிகள் வந்து போல ஜீசஸ் இருந்தால் இதை ஆதரித்திருப்பாரா? ஒரு புத்தர் இருந்தால் இதை ஆதரித்திருப்பாரா? ஒரு கிருஷ்ணர் இருந்தால் இதை ஆதரித்திருப்பாரா? ஏன் இந்த மனிதன் மட்டும் இந்த மனதுக்கு அடிமையாகி இவ்வாறு வன்முறையில் ஈடுபட வேண்டும்? லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்க வேண்டும்? இந்த உலகத்தை, இயற்கையை நாசமடைய வேண்டும்? உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அணுகுண்டுகள் மூலமாகவும் ரசாயனங்கள் மூலமாகவும் உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய தினசரி வாழ்க்கையை ஒரு பிரச்சனை ஆகிவிட்ட அளவுக்கு எதுக்கு என்ன போர் செய்ய வேண்டும்? மனம், இந்த மனம் எந்த எல்லைக்கும் செல்வது என்பது செல்லும். துன்பத்தை, மற்றவருடைய துன்பத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாது. நான் என்ற அகந்தையோடு நான் செய்வதுதான் சரி என்று இருக்கின்றார்கள். அந்த மனித மனத்தை அழிக்க வேண்டும். அதுதான் ஞானத்தினுடைய முக்கியமான விஷயம். முக்தி பெறுவது இருக்கட்டும், மற்ற உயிர்களை சம உயிர்களாக இருந்து பாதுகாக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் இந்த ஞானத்திலே ஞானிகள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுதாவது அவர்கள் திருந்தட்டும். தன்னுடைய மனதுக்கு அடிமையாவதை விட்டு அட்லீஸ்ட் அவர்களை பார்த்து நாமாவது நமது மனதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, மனதை விட்டு வெளியிலே வர வேண்டும், மனம் போட போக்கிலே போகக்கூடாது என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு அட்லீஸ்ட் நாமாவது இந்த சமுதாயத்திலே வாழ்ந்தால் நாம் அண்டை அயலாரோடு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். அதுதான் அட்லீஸ்ட் நாம் இந்த ஞான உரையின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு சிறிய செய்தி. எனவே தயவு செய்து ஞான மார்க்கத்திலே வாழ ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் என்று சொல்லி இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ. நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். தேங்க்யூ. சரிங்க.